குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தட்சிணாயன புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 30/8/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:04. திதி இன்று இரவு 9:37 வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:34 வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். நாம யோகம் 2:53 வரை ஐந்திரம், பின்பு வைதுருதி. கரணம் இரவு 9:37 வரை வணிசை கரணம், பின்பு பத்திரை கரணம் ஆரம்பமாகிறது. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் பிற்பகல், அதாவது நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை, இரவு 9:30 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:34 வரை ரேவதி, அதன் பின்பு அசுனி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் சனிக்கிழமை. இன்றைக்கி ஆஞ்சநேயர் வழிபாடு, சனி பகவான் வழிபாடு, பெருமாள் வழிபாடு இத்தனையும் செய்யலாம். அதே போல் இன்றைய தினம் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு திருமண தடை விலக என்ன பரிகாரம் வீட்டிலையே செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்பு இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் வசம்பும், அது கூட பட்டை. அந்த பட்டை கூட சுருள் பட்டையாக இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பட்டை சுருள் பட்டையாக இருக்கணும். ரெண்டுத்தையும் வச்சு மஞ்சள் நூல் சுற்றி பேக்கெட்டில் வச்சுக்கோங்க, சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் திருமண தடை விலக. ஏன்னா நிறைய பேருக்கு 33 35 வயசு ஆகியும் திருமணம் நடக்காமல் இருக்காங்க. இதில் பெண் பிள்ளைகளும் அடங்கி தான் இருக்குது. சரிங்களா? அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். சிம்ம லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் கேதுவும், கன்னியில் அங்காரகமனும் மாந்தி பகவானும், துலாத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் புத பகவானும் சுக்கிர பகவானும். சரி, இன்றைய தினம் கிரக மாற்றங்கள் இருக்குது. என்ன கிரக மாற்றங்கள்? 4:45 மாலை புத பகவான் சிம்ம ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். அதே போல் இன்றைய தினம் காலையில் 7:53 சந்திர பகவான் விருச்சிக ராசிக்குள்ளே வரார். அப்போது அஸ்வினி மேஷராசி நேயர்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. நம்ம திருமண தடை விலக, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு யந்திரம் இருக்குது, அந்த யந்திரத்து திருமணமே நடக்கலை, நிறைய தடை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த யந்திரத்தை வச்சு 21 வாரம் தலையில் தண்ணி வச்சு ஊற்றிக்கிட்டு வரும்போதே அவங்களுக்கு திருமணம் கை கூடிடும். இது ஏற்கனவே சொல்லியிருக்க, வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப விலைலாம் கிடையாது. 5000 10,000 அப்படிலாம் கிடையாது. வெறும் 1000 ரூபாய் தான். அது கொரியர் சார்ஜ் தனி. வேணுன்றவங்க அதை வாங்கிக்கலாம். எந்த பரிகாரமும் செய்யலை, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த யந்திரத்தை மட்டும் வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். சரி, திருமண தடை விலக அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். இந்த தடை நீங்கள் என்ன செய்யணுன்னா, மாவிளக்கு பரிகாரம் தான் இது. வேறு ஒன்றும் இல்லை, பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது. இது வீட்டிலையே செய்யலாம்.
இதுக்கு வந்து ஒன்று பச்சரிசி மாவு, அப்படி இல்லைன்னா திணை மாவு. திணை இருக்குது இல்லையா, எல்லாருக்கும் தெரியும் அந்த திணை மாவு. இதில் ஏதாவது ஒரு மாவை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அது கூட ஏலக்காய், வெல்லம்லாம் சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு அதை ஒரு அகல் மாதிரி பண்ணிக்கிட்டு அதில் நல்லெண்ணெயும் ஊற்றலாம், நெய்யும் ஊற்றலாம். நல்லெண்ணெய் ஊற்றுறது சிறப்பு தான், நெய் வேண்டாம். பஞ்சுத்திரி போட்டு வாழை இலையில் வச்சு அதை நெய் தீபம் ஏற்றணும். அது யாருக்காக ஏற்றணும் அப்படின்னா, ஒன்று உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஏற்றலாம், இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு ஏற்றலாம். ஏற்றி வச்சுட்டு ஒரு 24 நிமிஷம் அந்த தீபத்தை பார்த்து எனக்கு திருமண தடையெல்லாம் விலக்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார வேண்டணும். எந்த தெய்வத்திடம் கேட்குறீங்களோ அந்த தெய்வம், இப்போ குலதெய்வம் தான் குலதெய்வத்துக்கிட்ட கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் இஷ்ட தெய்வத்திட்ட கேட்கலாம். அந்த மாதிரி நீங்கள் கேட்டுக்கிட்டு வரும்போது இது என்னைக்கு ஒன்றாலும் செய்யலாம். இது இந்த கிழமையில் தான் செய்யணும், அந்த கிழமையில் தான் செய்யணும்லாம் கிடையாது. இது எப்பொழுது வேணாலும் செய்யலாம். செஞ்சு நீங்கள் உங்கள் வேண்டுதல்னால் இதை செய்கிறேன் அது செய்கிறலாம் வேண்டாதீங்க. எப்பொழுதுமே வேண்டுதலே வைக்காதீங்க. என்னால் முடிஞ்சது ₹1 காணிக்க போடுறேன், அவ்வளோதான். நீங்கள் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி வேண்டிட்டு அது செய்யலை அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு குத்தமாயிடும். சரிங்களா? அதனால் மாவிளக்கு போட்டு திருமண தடை விலகணும் அப்படின்னு சொல்லி வேண்டி செய்யுங்க. உங்கள் இருக்கின்ற திருமண தடையெல்லாம் விலகி திருமணம் நடக்கும். அதே மாதிரி அந்த யந்திரம் 4க்கு 4 வரும், அதை தலையில் வச்சு ஊற்றணும். வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். ₹1000 தான். அது ரொம்ப பெருசாலாம் கிடையாது, பயப்பட வேண்டாம். அதை வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றும்போது செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் அதை தண்ணி ஊற்றும்போது திருமணத்தடை எந்த தோஷமாக இருந்தாலும் அதில் விலகும். அது பஞ்சாட்சரத்தினுடைய யந்திரம். அது பஞ்சாட்சரத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய யந்திரம்தான் அது. வேணுன்றவங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். சரி, இப்போது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இன்றைக்கி சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க. தேவையற்ற விவாதங்களில் நீங்கள் போகாதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாராவது இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்க லோன் எடுத்து கொடுங்கன்னா செய்யாதீங்க. அதே போல் அலுவலகத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கலையும் கவனமாக இருங்க. பேச்சில் நிதானத்தை செய்யுங்க. ரொம்ப நிதானமாக பேசணும். கோவப்பட்டு எதுவும் பேசக்கூடாது. அதே சமயத்தில் கணவன் மனைவியிட விட்டு கொடுத்து போங்க. இன்றைய தினம் விநாயகருக்கு 3 தேங்காய் வாங்கி சூறைக்காய் விட்டு போயிடுங்க. இன்னும் சரி, ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை வேறு இல்லைங்களா? உங்களுக்கு 7 நாட்டு சனியும் நடக்குது. 12ல் சனி பகவான் இருக்கார். அதனால் 5ல் கேது இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 5ல் கேது இருக்குது, 12ல் சனி பகவான். அதனால் விநாயகருக்கு போயிட்டு 3 தேங்காய் உடச்சிட்டு போங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். முடிந்த அளவுக்கு தயிர் சாதம் தானம் பண்ணிட்டு போங்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானத்தோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்க வேண்டியது மிக அவசியம். பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் அவசரப்பட்டு எதையும் செய்ய வேணாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு சுகமான ஒரு நாள், சுபமான ஒரு நாள். உறவினர்கள் வழியில் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே சமயத்தில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். கணவன் மனைவிடைய அந்யோன்யம் ஏற்படும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நன்மையான ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். அதே மாதிரி விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்சி எடுத்து நடத்துகிறவங்க, இந்த காப்பீடு தொழிலெலாம் நடத்துகிறவங்களுக்குலாம் இன்றைக்கி நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம்,
சகோதர வழியில் விட்டு கொடுத்து சென்றால் இன்னும் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிசய வடகிழக்கு அதிசயம் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரம் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் எல்லோரிடத்திலும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இன்றைய தினம் பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி அதே மாதிரி தன வரவு சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படுகின்ற ஒரு நாள். கால்நடைத்துறை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராசி அதிபதி புதனே 3ஆம் வீட்டில், அதனால் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். அதே மாதிரி இந்த புத்தக வியாபாரம் பண்ணுறவங்க, ஸ்டேஷ்னரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு தன வரவு இன்றைக்கி சிறப்பாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். இன்றைக்கி பயணங்களில் மட்டும் வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு இன்றைக்கி பயணங்கள் செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி 8ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை, அதாவது ஆகாய நீலம்னு சொல்லுவாங்க, ஸ்கை ப்ளூ அப்படின்வாங்க, அந்த நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஏற்றங்கள் நிறைந்த ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் இன்றைக்கி தன வரவு சிறப்பாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி விவேகத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, வியாபாரம் சார்ந்த பணிகளில் இன்றைக்கி கொஞ்சம் நிதானத்தை காட்டுங்க. வழக்கு பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இன்றைக்கி புதிய பொருட்கள் வாங்குவதில், மிஷினரி வாங்குவதில், இதிலெல்லாம் நிதானத்தை காட்டுங்க. அந்த மிஷினரி வாங்கும்போது சோதித்து வாங்குங்க, சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் இன்றைக்கி ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை இருக்கும். ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் மந்தமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு இருக்குது, 9ல் சனி. பாக்கியஸ்தானத்தில் எப்போ சனி உட்காருதோ பாக்கியம் கெட்டு போயிடும். ஏன்னா குரு பார்வை கிடையாது. அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செவ்வாய் பார்க்குது, அதனால் என்ன ஆகும், அடிக்கடி இந்த கழுத்து பிரச்சனை, தலை பிரச்சனை இதெல்லாம் வரும், கை கால் வலி வரும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் நல்ல சிறப்பான ஒரு நாள். அனுபவம் இன்றைக்கி கிடைக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு புதிய அனுபவத்தை கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும். ஒரு விட்டு கொடுத்தலும் புரிதலும் இருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசய 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி மனசில் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு தருணம். உங்களுடைய 2க்கும் 11க்கு அதிபதியான புத பகவான் உங்கள் ராசிக்குள்ளாரே வரப்போகிறாரு. அதனால் கொஞ்சம் ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். அதே மாதிரி குழந்தைகளுடைய கல்வியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். அதே மாதிரி குழந்தைகள் உங்கள் பேச்சிற்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் ஆதரவு பெருகும். வண்டி வாகனங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம். அதே சமயத்தில் முயற்சிக்கு ஏற்ப வேலையில் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத இந்த வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதை பயன்படுத்திக்கணும்.
ஏற்படும் போது அதை பயன்படுத்திக்கிட்டால் நன்மையாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதிசய மேற்கு திசை அதிசயம் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆதரவு, குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆதரவு சிறப்பை தரும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, 8 மணிக்கு மேலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தனவரவு நன்றாக இருக்கும். வியாபாரத்தில் மேன்மை இருக்கும். தொழிலில் விருத்தி கிடைக்கும். எதிர்பாராத தனவரவு, பயணங்களால் உங்களுக்கு அனுகூலம் இருக்கும். வண்டி வாகனத்தில் பயணம் செய்பவர்கள், வண்டி வாகனத்தை வச்சு தொழில் நடத்துபவர்கள், அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு வருவாய் வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. என்ன இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை தான் கெடுக்கும். அதுவும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உடனடியாக பார்த்துருங்க. அதே மாதிரி தேவையற்றவர்களிடம் ஒரு பேச்சு கொடுக்காதீங்க. அடுத்த இனத்தவரிடம் தேவையற்ற வாக்குவாதெல்லாம் வச்சுக்காதீங்க. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு தன வரவு மிகுந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிசய தெற்கு அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் இருக்கும். கல்வித்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி மேன்மை, மதிப்பு, மரியாதை ஏற்படும். படிக்கிற மாணவர்கள் நல்ல ஒரு ஞாபக சக்தியோடு ஆர்வத்தோடு படிக்கின்ற ஒரு தன்மையும் இப்பொழுது இருக்குது. அதே மாதிரி பெண்களால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மறைமுக எதிரிகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். உறவினர்கள் மூலம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம், மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி விலகும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லோரையும் புரிந்து நடந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி இனம் புரியாத மனதில் ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் மாலை வேலைக்கு பிறகு அதெல்லாம் விலகி நன்மைகள் நடக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. வியாபாரத்தில் திட்டமிட்ட வேலையெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு வாய்ப்பு அரசு வழியில் உங்களுக்கு சாதகமாக இன்றைக்கி இருக்கும். அரசு சார்ந்த வழியில். அதே மாதிரி இந்த அரசு உத்தியோகத்தில் எதிர்பார்ப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அந்த அரசு உத்தியோகம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அரசு சார்ந்த ஒரு லோன்கின்னு போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் அந்த உதவிகளெல்லாம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவம்லாம் கிடைக்கும். ரொம்ப நாள் ஆசையெல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். அதே மாதிரி இந்த வீடு, மனை, பூமி இது சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு வருவாய் வருகின்ற ஒரு தன்மை இருக்குது. ஆனால் எதை செய்தாலும் குழப்பமில்லாமல் செய்யுங்க, அதுவே உங்களுக்கு சிறப்பை தரும். அதிசய திசை கிழக்கு திசை, அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம்
பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்க. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும். அதே மாதிரி கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து ஆர்வத்தோடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதே சமயத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே சமயத்தில் 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அப்போது தொழிலாகட்டும், அதே மாதிரி திருமணம் ஆகட்டும், முயற்சி செய்யணும். முயற்சி செய்தால் சிறப்பாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இன்றைக்கி இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குது. வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம். பிள்ளைகளால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. தன வரவுகள் மூலம் சேமிப்பும் இருக்கும், செலவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் குறையும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை அறிந்து செயல்படுகின்ற ஒரு தருணம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி புத்துணர்ச்சியாக இருக்கின்ற ஒரு வாய்ப்பு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மனசில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள்லாம் உருவாகின்ற ஒரு தருணம். சொத்து பிரச்சனை, பாக பிரிவினை, இது தொடர்பான விஷயத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். அரசு சார்ந்த விஷயங்களில் உதவிகரம்லாம் கிடைக்கும். கால்நடைகள் மூலம் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள். சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். மறைமுகமாக இருந்து வந்த உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். இன்றைய நாள் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி உண்டு. அதே மாதிரி வியாபாரத்திலும் லாபங்கள், வியாபாரத்திலும் வெற்றி. தொழில் முனைவோர்கள், சிறு தொழில் குறு தொழில் செய்வர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளையும் நீல நிறத்தையும் கலந்து இன்றைக்கி உபயோகப்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாள். நினைத்ததெல்லாம் இன்னைக்கு நிறைவேறுகின்ற ஒரு தருணம். உறவினர்கள் மூலம் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். அதே மாதிரி சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். விருப்பங்களை அறிந்து செயல்படுத்துவீங்க பிள்ளைகளுக்காக. ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளி உணவுலாம் இன்றைக்கி எடுத்துக்காதீங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், கார உணவு இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. எதிர்பாராத சில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய தருணம் ஏற்படும். அதனால் ஒரு அனுகூலமும் இருக்கும். உங்கள் திறமைக்கான ஒரு பாராட்டும் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. இன்றைய நாள் முயற்சி திருவினை ஆக்கக்கூடிய ஒரு தருணம். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா விதத்திலும் விழிப்புணர்வோடு செய்கின்ற ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம்
எல்லா விதத்திலும் சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். 8 மணிக்கு மேலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கின்ற ஒரு தருணம். பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாள், தெளிவு கிடைக்கின்ற ஒரு நாள். பிள்ளைகளால் அனுகூலம், அதே மாதிரி குடும்பத்திலும் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷம் நிலவுகின்ற ஒரு தன்மை. தாய்மாமன் வழியில் அனுகூலம் நிறைந்த ஒரு நாள். விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல வருவாய் வரக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி சகோதரர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகி அந்த சொத்துக்கான ஒரு வரவேண்டிய ஒரு பணமோ இல்லை சொத்தோ கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் மட்டும் பொறுமையோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும். இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவே கிடைக்கலன்னு நினைத்த ஒரு சில விஷயத்துக்கு முடிவு கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது சில பேருக்கு, நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி புதிய வாய்ப்பு, புதிய வேலை கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.